குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிற வாஞ்சிநாத சுவாமி கோவிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். முதல்ல இந்த கோவிலோட கோபுரம் பாருங்கள், ராஜகோபுரம். கோவிலோட ராஜகோபுரம் 5 அடுக்கு கொண்டதாக இருக்குங்க. இந்த கோவிலோட கார் பார்க்கிங் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோவிலோட கார் பார்க்கிங். உள்ளே சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம இப்போ இந்த கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு முதல்ல நம்ம எப்படி வந்தோம், அந்த கோவில் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக, இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவிலோட வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த கோபுர தரிசனம் உங்களுக்காக. முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் திருவாரூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீவாஞ்சியம் என்ற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. சென்னையிலேருந்து இந்த கோவிலுக்கு வர நினைக்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று பஸ்ஸில் வரலாம், அப்படின்னா ட்ரெயின் மூலமாக வரலாம். திருவாரூரில் இறங்கிட்டு திருவாரூர்லேருந்து நன்னிலம் வந்துட்டிங்கன்னா நன்னிலத்திலேருந்து இந்த கோவிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட்டோ சர்வீஸ், பஸ் சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்திலேருந்து வர்றவங்க கும்பகோணத்துக்கு வந்துட்டு கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் போகிற பஸ்ஸில் ஏறி அச்சுதமங்கலம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட்டோ சர்வீஸ், பஸ் சர்வீஸ் இருக்குங்க. இந்த அச்சுதமங்கலத்திலேருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நம்ம தென்னாட்டில் காசிக்கு நிகராக போற்றப்படும் 6 திருத்தலங்கள் இருக்குது. திருவையாறு, திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, திருவெண்காடு, சாயாவனம், திருவாஞ்சியம். இந்த 6 பார்த்தீங்கன்னா முதன்மையானது இந்த திருவாஞ்சியம் தாங்க. காசியில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைத்தாலும் யம உபாதை, பைரவ உபாதை இருக்கும். ஆனால் இந்த திருவாஞ்சியத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு யம உபாதையும் பைரவ உபாதையும் இருக்காது. எனவே காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது தான் இந்த திருவாஞ்சியம். இந்த கோவிலில் ராகுவும் கேதும் ஒரே மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். ராகு, கேது ஆகிய 2 கிரகங்களும் தனித்தனி தலங்களில் இருந்தாலும் ஒரே மூர்த்தியாக இருப்பது இந்த ஒரு கோவிலில் மட்டும்தாங்க. இதனால் இந்த 2 கிரகங்களோட பரிகாரங்களையும் இங்கே செய்யலாம். இந்த அமைப்பை சண்டராகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு இந்த கோவிலே இருக்கிற ஒரு தனித்துவமான சிறப்பு. ஸோ உள் பிரகாரம் சுற்றிட்டு இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்களுக்கு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வரத்துக்கு 6 ஹவர்ஸ் ஆச்சுங்க. இடையில் ஒரே ஒரு டீ பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நிறுத்திருப்போம். டீ பிரேக் ஒரு 15 மினிட்ஸ் டீ பிரேக்கு, ஒரு 20 மினிட்ஸ் டிஃபன் பிரேக்கு. ஸோ டோட்டல் ஜேர்னி 6 ஹவர்ஸ். கரெக்டாக ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். விடிகால 4 மணிக்கு கிளம்புனதால சென்னையிலேருந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது. வீரபத்ரனால் தன்னோட கண்களில் ஒளியை இழந்த சூரிய பகவான் இந்த திருத்தலம் இத்தலத்து சிவபெருமானை வேண்டி வணங்கி இழந்த ஒளியை மீண்டும் பெற்றார்னு சொல்லப்படுகின்றது. இது வில்வ மரம் கிடையாது, பேர் என்னமோன்னு சொல்லுவாங்க. இது வில்வ மரம் கிடையாது, விளாம்பழம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா விளாம்பழம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறா. ஆனால் விளாமரம் மாதிரி எனக்கு தெரியல. இது விளாம்பழம் மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. வந்துருக்கு பாருங்கள். தெரியலம்மா.
மாங்காய் அது. இப்போ இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். கலியுகம் பிறக்கும்போது யமனுக்கு உயிரை எடுக்கும் பணியை கொடுத்தாரா சிவன். தனக்கு உயிரை எடுக்கும் கொலை பணியை கொடுத்துட்டாரே சிவன் சொல்லிட்டு சிவன் மீது கோபம் கொண்டாரா யமதர்மன். இதை அறிந்த சிவன் யமதர்மனின் பதவியை பறிக்க யமதர்மனும் தனது தவறை உணர்ந்தாராம். தனது தவறை உணர்ந்த யமதர்மன் அனைத்து சிவ ஆலயங்களையும் சென்று சிவனை வேண்டி வணங்கினாராம். அப்படி ஒரு சமயம் யமதர்மன் திருவாரூர் சென்று தியாகராஜரை வேண்டி வணங்கினாராம். அப்போ திருவாஞ்சியம் சென்று சிவனை வழிபடுமாறு ஒரு அசிரரி சொன்னது. அதன்படி திருத்தலம் வந்த யமதர்மன் சிவனை வேண்டி பல ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்தார். இவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து கேட்ட வரங்களை கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாமல் திருவாஞ்சியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லோருமே முதல்ல குப்த கங்கையில் நீராடிட்டு உன்னை வணங்கிய பிறகுதான் விநாயகரை வழிபட்டு அதன் பிறகுதான் என்னை வணங்குவார்கள் என்று வரமளித்தாராம். கைஸ், இதுதான் யமதர்ம சுவாமிக்கு போகிற வழி. பார்த்தீங்கன்னா அந்த வழி தான் போயிட்டு யமதர்ம சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வரணும். மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் யமதர்மரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே டேப் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து முகம் கால் எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் மூலவரான வாஞ்சிநாத சுவாமியை நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த கோவிலோட ஒரு ஐதீகம். இந்த கோவிலோட இது பாருங்களேன், ரொம்ப பெரிய கோவிலுங்க இது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா யமனோட பயம் அதாவது மரண பயம் சில பேருக்கு வரும். ஸோ அந்த மரண பயத்திலிருந்து நீங்கவும் சரி, அந்த மரண பயம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. ஸோ வரவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா யமன்கிட்ட போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை பூவோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு யமதர்ம சுவாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலெல்லாம் கழுவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் மூலவரான வாஞ்சிநாத சுவாமியும் மங்களாம்பிகை தாயாரையும் தரிசனம் பண்ணணும். இது வந்து கோவிலோட குளம், திருக்குளம், குளக்கரை விநாயகர். குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, வறண்டு தான் இருக்குது. கேட்டில் இல்லை குளத்துக்கு, ஆனால் தண்ணி இல்லை கேட்டில். இந்த குளத்தில் தண்ணி இல்லை, குளத்தில் குளக்கரை விநாயகர் இருக்கார். இந்த கோவிலோட தெற்கு பகுதியில் தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக யமதர்மராஜா அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.